Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பற்றி பார்க்க போகிறோம். ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, அதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, அதோட யூசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னங்க, அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் பிட்வீன் த த்ரெட்ஸ், அதாவது ரெண்டு த்ரெட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன். இது எப்படி கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா ஈவெண்ட் சிக்னலை பேஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈவெண்ட் நம்ம கிளாஸை நம்ம வந்து இங்கே அக்சஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜ்லேருந்து நம்ம வந்துட்டு அந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் நமக்கு கெட் பண்ண முடியும். த்ரெட்டிங் டாட் ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது, அதாவது ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போது இதை அக்சஸ் பண்ண முடியும். இந்த த்ரெட்டிங் டாட் ஈவெண்ட் நம்ம கால் பண்ணும்போது 3 விதமான ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா செட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், ரெண்டாவது வந்துட்டு வெயிட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், மூணாவது கிளியர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் த்ரெட்டிங் டாட் ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இது செட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது தான் அந்த பர்டிகுலர் சிக்னல் வந்துட்டு பாஸ் ஆகும். இப்போ செட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் த்ரெட்டுக்கு ஈவெண்ட் வந்துட்டு செட் ஆகிடும். இது எப்படி செட் ஆகும் அப்படின்னா ஈவெண்ட் ஃப்ளாக் மூலியமாக, ஈவெண்ட் இப்போது செட் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் ஃப்ளாகு ட்ரூ அப்படின்னு மாறிடும். ட்ரூன்னு மாறிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு ட்ரூ அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணும். இன்கேஸ் அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஃபங்க்ஷனில் ட்ரூ இல்லை அப்படின்னா மட்டும்தான், அதாவது ஃபால்ஸ்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இஸ் செட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம செக் பண்ணும்போது கரண்ட் த்ரெட் வந்துட்டு செட்டில் வந்துட்டு ட்ரூ அப்படின்னு இருக்கா இல்லை ஃபால்ஸ்ன்னு இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ இ செட் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் செட் ஆகிருக்குதா, ட்ரூன்னு இருக்கா இல்லை ஃபால்ஸ்ன்னு இருக்கான்னு செக் பண்ணும். அது எப்படிங்கிறத சும்மா சாம்பிளுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஈவெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஈவெண்ட்டை வந்துட்டு ஒரு வேரியபிளை செட் பண்ணிட்டேன், ஈவெண்ட் ஆப்ஜெக்டை கால் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து செட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன், ஃபால்ஸ். இப்போது நம்ம எந்த விதமான செட் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் பண்ணவே இல்லை, அப்படிங்கும்போது இது டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இ டாட் செட் ஆஃப் அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னா இ டாட் செட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ அதோட வேல்யூ ட்ரூ. இந்த ட்ரூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிற வரைக்கும் ரெண்டாவது த்ரெட் வந்துட்டு எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற த்ரெட்டுக்கு தான் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா இந்த கிளியர் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கிளியர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈவெண்ட் செட் வெயிட் ஃபார் செட்னு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம் டாட் லீப் வந்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் நான் கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணேன் இ டாட் கிளியர் ஆஃப் இந்த லொக்கேஷனில் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈவெண்ட் செட் பண்ணியாச்சு, ஈங்கிற வேரியபிள் வச்சாச்சு. இப்போது இ டாட் செட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு பிரிண்ட் போடுறேன், ஈவெண்ட் செட்டு பட் வெயிட் ஃபார் அண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். அடுத்தது பிரிண்ட்டில் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து செட் ஆகிருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இ செட் ஆஃப்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
இந்த லொக்கேஷனில் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். என்னென்னா நான் 10 செகண்ட்ஸ் கழிச்சு நான் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை கிளியர் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது அதோட வேல்யூ வந்துட்டு செட் ஆஃப்னு செக் பண்ணணும். அப்போது ஃபால்ஸ்னு மாறணும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈவெண்ட் செட் பட் நாட் வெயிட் ஃபார் அன்செட் ட்ரூ 10 செகண்ட்ஸ் கழிச்சு இங்கே வந்துட்டு எனக்கு ஃபால்ஸ்னு வரும். ஃபால்ஸ். ஓகே ஃபைன். இப்படி தான் வந்துட்டு நமக்கு ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது நம்ம த்ரெட் மூலியமாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு த்ரெட் எப்போ இந்த ஃபால்ஸ்னு வருதோ அதுக்கப்புறம் அடுத்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ நம்ம த்ரெட்டை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்டை. இப்போ இந்த செக்ஷனில் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். டெஃப் ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு டைம் டாட் லீப் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு செகண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். நான் ஈவெண்ட் கிரியேட் பண்ணல, நம்ம வெளியே கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண மாட்டோம். அப்போ தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஈவெண்ட் செட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். அடுத்தது டைம் டாட் இப்போ ஃபங்க்ஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ் நான் பேஜ் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். அப்போ தான் தெளிவாக தெரியும். ஈவெண்ட் அடுத்து இன்னொரு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈவெண்ட் இதில் ஈவெண்ட் டாட் வெயிட் ஆஃப் எதுக்காக அப்படின்னா நம்ம த்ரெட் கிரியேட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அது கிளியர் ஆகி முடிகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்காக நான் வந்துட்டு வெயிட் ஆஃப் ஃபங்க்ஷன் நான் போட்டிருக்கேன். அடுத்தது ஃபைல் ஈவெண்ட் டாட் இஸ் செட் ஆஃப். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஈவெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த ஒயில் லூப் செட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரீவியஸ் ஈவெண்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இந்த ஈவெண்ட் இந்த ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். டைம் டாட் ஆஃப் ஒரு செகண்ட் வச்சுக்கலாம். எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரீட்டிங் ஈவெண்ட்ஸ் இந்த இப்போ இன்கேஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலர் த்ரெட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரணும். ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், வெளியே வந்துடும், வெளியே விட்டு பிரிண்ட் போட்டு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக 2 ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம வந்துட்டு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஈவெண்ட் ஈக்குவல்ஸ் டு த்ரெட்டிங் டாட் ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல த்ரெட் 1 ஈக்குவல்ஸ் டு த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப். டிஃபால்ட்டாக நம்ம த்ரெட் கிரியேட் பண்ணுறது தான். நம்ம என்ன பண்ணுறோம்னா டார்கெட் வந்துட்டு ஈவெண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்கு. ரெண்டாவது த்ரெட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப். ஏன்னா டார்கெட் வந்துட்டு ஈவெண்ட் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போது த்ரெட் 1 டாட் த்ரெட் 2 டாட் டாட் ஆஃப். இப்போ நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஈவெண்ட் செட்டுன்னு சொல்லிட்டு, இன்னொன்று ஈவெண்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் த்ரெட் 1 எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், செட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அப்படின்னா இந்த லொக்கேஷனில் எப்போ ஃபஸ்ட்டு த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகுதோ கால் ஆகுதோ அந்த ஃபங்க்ஷனை, அப்போ வந்துட்டு ஈவெண்ட் வந்து ஈவெண்ட் ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு மாறிடும். செட் பண்ணியாச்சு. ஸோ அப்படிங்கிறதால ட்ரூன்னு மாறிடும். அப்போது இந்த இடத்துல மெசேஜ் வந்துட்டு ஈவெண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். 10 செகண்ட்ஸ் கழிச்சு நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். அந்த 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாமல் செகண்ட் த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். எப்போ அப்படின்னா இந்த இடத்துல ஈவெண்ட் அட் வெயிட், அது வந்துட்டு அந்த பர்டிகுலர் த்ரெட் அன்செட் ஆகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த லொக்கேஷனில் வைல் எக்ஸிக்யூட் பண்ணுறது, நான் ஒவ்வொரு டைமும் த்ரெட்டு கால் ஆகும்போது நான் செக் பண்ணுறேன் ஈவெண்ட் செட் ஃபால்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அது ஆகலை ட்ரூன்னு இருந்துச்சு அப்படின்னா உடனே வெயிட் ஃபார் ஈவெண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். நான் 10 செகண்ட் நான் இங்கே கொடுத்துருக்கதால ஒவ்வொரு செகண்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போதும் 10 டைம் இங்கே வந்துட்டு வெயிட்டிங் ஃபார் ஈவெண்ட் சிக்னல் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 10 செகண்ட் கழிச்சு இங்கே கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதுக்கு அப்புறமா காட் த ஈவெண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். இது எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஈவெண்ட் செட் இந்த லொக்கேஷனுக்கு கால் ஆகிடுச்சு. வெயிட்டிங் ஃபார் த ஈவெண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருப்பாரு. 10 செகண்ட்ஸ் கழிச்சு கிளியர் ஆனதுக்கு அப்புறமா ஈவெண்ட் கிளியர் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு ஃபஸ்ட்டு த்ரெட்லேருந்து. அடுத்ததில் வெயிட்டிங் ஃபார் ஈவெண்ட் சிக்னல் வராமல் இங்கே காட் த ஈவெண்ட் சிக்னல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஈவெண்ட் த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது ஈவெண்ட் சிக்னல் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் ஆகும்போது பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஈவெண்ட் சிக்னல் வந்துட்டு கிளியர் ஆகுது, அதாவது அதோட ஈவெண்ட் ஃப்ளாக் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த ஈவெண்ட் ஃப்ளாக் வந்துட்டு ஃபால்ஸ்னு ஆயிடுச்சு அப்படின்னா, இன்கேஸ் இதை டிபெண்ட் பண்ணி இன்னொரு த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த த்ரெட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது பைத்தானில், அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த ஈவெண்ட்டை எப்படி நம்ம வந்துட்டு இன்ஸ்லைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதை கரண்ட்டாக செட் ஆகிருக்கா இல்லையாங்கிற செக் பண்ணுறத பற்றியும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.